ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم أما بعد فسبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني يا شفيع المذنبين صلى الله عليه وسلم اللهم صل وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையோனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹு தாலாவின் திருப்பெயர் போற்றி ஆரம்பம் செய்கிறேன். நம் உயிரினும் மேலான பெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் இன்னபிற இறை தூதர்கள், சஹாபிய பெருமக்கள், இறை நேச செல்வர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவினுடைய பேரன்பும் பெரும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவிக்கொண்டே இருக்கட்டுமாக. ஆமீன் யா அல்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹினுடைய பெரும் கிருபையினால ஒரு மிகச்சிறந்த நாள், அரஃபா நாள் என்ற ஒரு மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய பொக்கிஷம் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, மாமின் யௌமின் அஃதல இந்தல்லாஹி மின் யௌமி அரஃபா. அல்லாஹு தாலா படைத்த நாட்களிலேயே, வருஷத்துல 365 நாள் இருக்குதா இல்லையா, அந்த நாட்களிலேயே, அல்லாஹ் படைத்த நாட்களிலேயே அல்லாஹ்விடத்திலே மிக பெரிய சிறப்பு கண்ணியம் உடைய நாள் அப்படின்னா அது அரஃபா நாள் தான். அரஃபா நாளை போல அல்லாஹ்விடத்திலே சிறப்பிற்குரிய நாள் எதுவுமே கிடையாது. எந்த அளவுக்கு அப்படின்னா, அல்லாஹு தாலா அந்த அரஃபாவுடைய நாள்ல முதல் வானத்துக்கு இறங்கி வருவான். வந்து அடியார்களை பார்த்து, முஸ்லிம்கள் அந்த நாட்கள்ல செய்யக்கூடிய நோன்பு போன்ற இபாதாத்துக்களை அல்லாஹு தாலா பார்த்து, ஹாஜிகள் அரஃபா பெருவழியில செய்யக்கூடிய அந்த இபாதத்துக்களை பார்த்து அல்லாஹு தாலா மலக்குமார்கள்ட்ட பெருமை பொங்க சொல்வானா, பாருங்கப்பா என்னுடைய அடியார்களை, என்னுடைய அடியார்களை பாருங்க, என்னுடைய தண்டனை எப்படி இருக்கும், நரகம் எப்படி இருக்கும் அது அவங்களுக்கு தெரியாது, சொர்க்கம் எப்படி இருக்கும் அது அவங்க பார்க்கல. ஆனாலும் கூட என்னுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு இந்த அரஃபா நாள இந்த அளவுக்கு கண்ணியப்படுத்துறாங்கள, இபாதத் செய்யறாங்கள, அவர்களுக்கு நான் என்னுடைய ரஹமத்தை நிரப்பமாக வழங்குகிறேன். அதற்கு மலக்குமார்களே நீங்க தான் சாட்சி அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்லுவான்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, ஃபலம் யர யௌமன் அக்ஸர இத்கம் மினன் நாரி மின் யௌமி அரஃபா. அல்லாஹு தாலா அந்த அரஃபா நாளிலே தான்
மிக மிக அதிகமான அடியார்களுக்கு நரகத்தில இருந்து விடுதலையே கொடுக்கிறான். இத பார்த்து ஷைத்தான் மண்ணை அள்ளி தலையில போட்டுக்கிட்டு கதறி அழுவானா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வழி கெடுக்கிறேன். ஆனா அல்லாஹு தஆலா இந்த அரஃபா நாள்ல இவ்வளவு சலுகைகளை முஸ்லிம்களுக்கு கொடுத்து இவ்வளவு பேர்களுக்கு நரகத்துல இருந்து விடுதலையை கொடுக்கிறான அப்படின்னு ஷைத்தான் கதறி அழுவான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. அல்லாஹு தஆலா அந்த அரஃபா நாள்ல யாருக்கெல்லாம் நரகத்தினுடைய விடுதலையை வழங்குகிறானோ அந்த பாக்கியம் பெற்றவர்கள்ல நம்முடைய பெயர்களையும் அல்லாஹு தஆலா சேர்ப்பித்து அருள் பாலிப்பானாக. நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய குடும்பத்தவர்கள் அனைவர்களின் பெயர்களையும் அல்லாஹு தஆலா சேர்ப்பித்து அருள் பாலிப்பானாக. எந்த அளவுக்கு அப்படின்னா, அந்த அரஃபா நாள் எவ்வளவு சிறப்பு அப்படின்னா, அந்த நாள்ல இபாதத் செய்யறது அது இன்னொரு கட்டம். ஆனா ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல சொன்னாங்க, ஹதரத் ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்ல சொன்னாங்க, மன் ஹஃபில லிசானஹு வ சம்அஹு வ பஸரஹு யௌம அரஃபா. யார் ஒருத்தர் அரஃபா நாள்ல எந்த பாவமும் செய்யாம தன்னை பாதுகாத்துக் கொள்கிறாரோ, நன்மை செய்யறது நோன்பு வைக்கிறதுல இரண்டாவது, யார் ஒருத்தர் அரஃபா நாளை கண்ணியப்படுத்தும் முகமாக அந்த நாள்ல எந்த தவறும் செய்யாமல் இருக்கிறாரோ, குஃபிர லஹு மின் அரஃபா இலா அரஃபா, போன அரஃபாவுல இருந்து இந்த அரஃபா வரைக்கும் அவர் செய்த அனைத்து பாவங்களுக்கும் அல்லாஹு தஆலா மன்னிப்பு வழங்குறான். எனக்கு பிடிச்ச நாள் அது அரஃபா நாள். அந்த நாள்ல எந்த தவறும் செய்யாம நீ கண்ணியப்படுத்தினியா இல்லையா, அதற்காக உன்னுடைய ஒரு வருஷத்தினுடைய பாவத்தை நான் மன்னிச்சுட்டேன் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்றான். அப்படின்னா அந்த நாள் எப்படிப்பட்ட சிறப்பிற்குரிய நாள் அப்படிங்கிறத புரிந்து கொள்வதற்கு இந்த ஒரு ஹதீஸே போதும். அரஃபாவுடைய நோன்பு இருக்குது, அந்த நாள்ல நோன்பு நோற்பது இருக்குது, அதனுடைய சிறப்பை பார்த்தோம் அப்படின்னா சுபஹானல்லாஹ் பிரமிப்பாக இருக்குது. நம்ம கேள்விப்பட்டிருப்போம், யார் ஒருத்தர் அரஃபா நாள்ல நோன்பு வைக்கிறாரோ அவருக்கு முந்தைய பிந்தைய ஒரு ஆண்டினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படிங்கிற ஹதீஸ் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். நம்ம அடிக்கடி பார்க்கிற படிக்க கேட்கக்கூடிய ஹதீஸ் தான் அது. ஆனா ஒரு ஹதீஸ பாருங்க, ஆயிஷாமா அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். ஆயிஷாமா சொல்றாங்க, அந்த ஹதீஸ பார்த்துட்டு எனக்கே ரொம்ப பிரமிப்பா ஆயிடுச்சு. ஆயிஷாமா சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, சியாமு யௌமி அரஃபா கசியாமி அல்ஃபி யௌமின். யார் ஒருத்தர் அரஃபா நாள்ல ஒரு நாள் நோன்பு வைக்கிறாரோ அல்லாஹு தஆலா அவருக்கு 1000 நாட்கள் நோன்பு வச்ச நன்மையை கொடுக்கிறான். எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. அரஃபா நாள் ஒரு நாள் நோன்பு வச்சா 1000 நாட்கள், கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் விடாம ஒருத்தர் நோன்பு வச்சா அவருக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மைய அரஃபா நாள் ஒரு நாள்ல நோன்பு வைக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கிறான் என்பதாக ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லி காட்டினார். அப்படிப்பட்ட கண்ணியத்திற்குரிய அரஃபா நாள் வருது. அந்த நாள்ல மற்ற நாட்களில இருந்து நம்முடைய இபாதாத்துக்கள் மேம்பட்டு அல்லாஹ்வுக்கு பிடிச்சமானதாக இருக்கணும். அல்லாஹு தஆலா அந்த நல்ல பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நிரப்பமாக தந்தருள் பாலிப்பானாக. ஹைர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு ஹஜ் தான் செஞ்சிருக்காங்க. ரசூலுல்லாஹினுடைய வாழ்க்கையில ஒரு ஹஜ். ஏன்னா அவங்க வஃபாத் ஆகிறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாலதான் மக்கா அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு வந்துச்சு. அதுக்கு பிறகு ஒரு 2 வருஷம் தான் ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. அவங்க வஃபாத் ஆனது ரபியுல் அவ்வல் மாசம். அதற்கு முந்தைய துல்ஹஜ் மாதம் இருக்குதா இல்லையா, அந்த மாசத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் செஞ்சாங்க.
ரசூலுல்லாஹினுடைய வாழ்க்கையில அவங்க செஞ்ச ஒரே ஒரு ஹஜ் அதுதான். அதனால அந்த அரஃபா ரசூலுல்லாஹ் ஹஜ் செஞ்சாங்க. அந்த ஹஜ்ஜில அரஃபா நாள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிகழ்த்திய அந்த பேருரை இருக்குதா இல்லையா, ஹுத்பா, அரஃபா நாளினுடைய அந்த பிரசங்கம், அந்த பயான் இருக்குதா இல்லையா, அது ரொம்ப புகழ் பெற்றது, ரொம்ப உலக பிரசித்தி பெற்றது. ரசூலுல்லாஹ் தன்னுடைய அந்த கடைசி ஹஜ்ஜினுடைய அரஃபா நாள்ல தன்னுடைய பிரசங்கத்தின் மூலமாக ரசூலுல்லாஹ் நமக்கு நிறைய அறிவுரைகளை சொன்னாங்க. அந்த குத்துபாவுல நிறைய அதுல ஹைலைட்ஸ் இருக்குது. அதுல முக்கியமான ஒரு அறிவுரைய ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபத்தகுல்லாஹ ஃபின் நிசாயி ஃபஇன்னகும் அஹதுதுமூஹுன்ன பி அமானத்தில்லாஹ். உங்களுடைய மனைவிமார்களினுடைய விஷயத்துல அல்லாஹ்வை பயந்து நடந்துக்கிடுங்கப்பா. ரசூலுல்லாஹ் அரஃபாவுல சொன்ன முக்கியமான ஒரு அறிவுரை நமக்கு என்ன சொல்றாங்க, உங்களுடைய மனைவிமார்களினுடைய விஷயத்துல அல்லாஹ்வை பயந்து நடந்துக்கிடுங்கப்பா. ஏன்னா உங்களுடைய மனைவிமார்களை நீங்க மனைவியாக ஆக்கி கொண்டது அல்லாஹ்வினுடைய நாட்டப்படி நீங்க மனைவியாக ஆக்கியிருக்கீங்க. நீங்க நல்ல விதமாக அவர்களை நடத்துவீங்க அப்படிங்கிற எண்ணத்தின் அடிப்படையில அல்லாஹு தாலா பெண்களை உங்களுக்கு மனைவியர்களாக ஆக்கி தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட மனைவிமார்கள் ஏதாவது குற்றம் குறைகள் தவறுகள் செய்தாலும் அதை பெருசுபடுத்தாம, அதை பிரச்சனையாக ஆக்காம, அவர்களின் விஷயத்துல அல்லாஹுவை பயந்து மனைவிமார்கள்ட்ட நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள் என்பது ரசூலுல்லாஹ் அரஃபா நாள்ல செய்த மிக முக்கியமான ஒரு அறிவுரை. ஆனா ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லல. அந்த குத்துபாவுல, அந்த பிரசங்கத்துல மனைவிமார்கள் விஷயத்துல அல்லாஹ்வை பயந்து நடந்துக்கிடுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி, மனைவிமார்களே உங்களுடைய கணவன்மார்கள் விஷயத்துல கவனமா நடந்துக்கணுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் நமக்கு சப்போர்ட்டா சொல்லல. யாருக்கு சப்போர்ட்டா தான் சொல்லி இருக்கிறாங்க? பெண்களுக்கு சப்போர்ட்டாக மனைவிமார்கள்ட்ட நல்ல விதமாக நடந்துக்கிடுங்க என்பதை ரசூலுல்லாஹ் ரொம்ப ஹைலைட் பண்ணி சொன்னாங்க. ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா, இந்த உலகத்துல எத்தனையோ தலைவர்கள் தோன்றி இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அரஃபா நாள்ல பெண்களுக்காக பரிந்து பேசியதை போல உலகத்துல எந்த தலைவரும் பேசினது கிடையாது. ஏன் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால எத்தனையோ நபிமார்கள் வந்திருக்கிறாங்க. அந்த நபிமார்கள் கூட பெண்களுக்கு அந்த அளவுக்கு பரிந்து பேசியது கிடையாது. ரசூலுல்லாஹ் பேசின மாதிரி எந்த நபியும் பெண்களுக்காக பரிந்து பேசியதை பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்காக, குறிப்பாக மனைவிகளுக்காக, மனைவிமார்கள்ட்ட கணவன்மார்கள் நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று பல இடங்கள்ல வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, 2 காரணம். ரசூலுல்லாஹ் இத பல இடத்துல அடிக்கடி சஹாபாக்களுக்கு மத்தியில பெண்கள்ட்ட நல்ல விதமா நடந்துக்கிடுங்கப்பா, மனைவிமார்கள்ட்ட நல்ல விதமா நடந்துக்கிடுங்கப்பா அப்படின்னு திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொன்னதற்கு ஒரு 2 காரணம் இருக்கு. என்ன 2 காரணம்? முதலாவது காரணம், ஒரு ஆணினுடைய வாழ்க்கையில நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. தாய், அம்மா கூட பிறந்த சின்ன மாமாரு, பெரியமாமாரு, பாப்பா கூட பிறந்த மாமிமாரு, சகோதரிகள், ஒண்ணு விட்ட சகோதரிகள், பிள்ளைகள், மகள்கள், இந்த மாதிரி பெண்கள் இருக்கிறாங்க. ஆனா இவங்க எல்லோருமே ஒரு ஆணிற்கு இரத்த உறவு சம்பந்தப்பட்டவர்கள், பிளட் ரிலேஷன்ஷிப் சம்பந்தப்பட்டவங்க. அதனால ஒரு ஆண் இவர்கள்ட்ட நல்ல விதமாக இயற்கையாகவே நடந்துக்குவான். அதனால அது பிரச்சனை இல்லை. ஆனா மனைவி அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்களே, அவர்கள் இரத்த உறவாக பெரும்பாலும் இருப்பது கிடையாது, வெளி இடத்துல வர்றவங்க. இந்த கணவனுக்கும் அந்த பெண்ணிற்குமான கலாச்சாரம், பழக்க வழக்கங்கள், பண்பாடு நிறைய விஷயங்கள்ல மாறுபட்டு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது.
அப்ப அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல ஒரு ஆண் தன்னுடைய மனைவிட்ட பாகுபாடாக நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால ரசூலுல்லாஹ் அதை வலியுறுத்தி சொன்னாங்க. இது முதலாவது காரணம். இரண்டாவது காரணம் என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த அந்த காலகட்டத்திலேயும் அதற்கு முன்பதாக வாழ்ந்த அந்த அரபுகளினுடைய காலகட்டத்திலேயும் அந்த அரேபியர்கள், அந்த மக்கள் பெண்களை நடத்திய விதம் அது ரொம்ப மோசமானதாக இருந்துச்சு. ரசூலுல்லாஹினுடைய காலகட்டத்துல, அவங்களுக்கு முந்தைய காலகட்டத்துல அந்த அரபுகள் இருந்தாங்கள, பெண்களை ரொம்ப மோசமான முறையில் நடத்தினாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, அவர்களினுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காம இருக்கிறது அப்படிங்கிறது ஒண்ணு. ஆனா அவங்கள ஒரு பொருட்டாகவே கருத மாட்டாங்க. பெண்கள் அப்படின்னா அவங்க ஆண்கள் சொல்றதை கேட்டுக்கிட்டு பேசாம இருக்கணும், அவ்வளவுதான். ஆண்கள் என்ன சொல்றாங்களோ அதை செயல்படுத்துவதற்காக அல்லாஹ்வால படைக்கப்பட்டவங்க தான் பெண்கள். அதை தாண்டி அவங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அப்படிங்கிற மனோநிலையில இருந்தவங்க. வரலாற்று ஆய்வாளர்கள் எழுதுறாங்க, ஒட்டுமொத்தமாக எல்லோரும் கிதாபுகள் எழுதக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? கானல் அரபு ஃபில் ஜாஹிலியத்தி யன்துரூன இலல் மர்அதி அலா அன்னஹா மதாஉம் மினல் அம்திஆ. அந்த காலத்தினுடைய ரசூலுல்லாஹினுடைய காலத்துல இருந்த அரபுகள் பெண்களை எப்படி பார்த்தாங்க தெரியுமா? வீட்டுல இருக்கக்கூடிய ஆடு மாடு ஒட்டகம் மற்ற பொருட்கள்லாம் இருக்குதா இல்லையா, அது எப்படி ஒரு படைப்போ அதே மாதிரி பெண்கள் ஒரு படைப்பு, அவ்வளவுதான். இருன்னா இருக்கணும், நின்னுன்னா நிக்கணும், உட்காருன்னா உட்காரணும். அந்த அளவுக்கு தான் அந்த அரபுகள் பெண்களை பார்த்தாங்க. அதை தாண்டி பெண்களுக்கு அவர்கள்ட்ட எந்த ஒரு மதிப்பு மரியாதையுமே இல்லாதவர்களாகத்தான் அவர்களினுடைய பழக்க வழக்கங்கள், வாழ்வியல் முறை இருந்துச்சு அப்படின்னு சொல்றான். பைஹக் என்கிற கிதாபுல ஒரு ஹதீஸ் இருக்குது. ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய காலகட்டத்துல ஒரு உதாரணம் எந்த அளவுக்கு அவங்க இருந்திருக்கிறாங்கிறதுக்கு. ரசூலுல்லாஹினுடைய காலகட்டத்துல ஒரு சஹாபி, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ரசூலுல்லாஹினுடைய சஹாபாக்கள்ல ஒரு சஹாபி, ரொம்ப இபாதத்தான ஒரு சஹாபி, பள்ளியில் அதிகமாக நேர காலங்களை கழிக்கக்கூடிய ஒரு சஹாபி. ஆனா அந்த சஹாபி எப்படி இருப்பாங்கன்னா, கானலா யஸாலு முக்தனிமன் பைன யதை ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால எப்ப இருந்தாலும் சரி, ஒரு சோகமான முகத்துல, ஒரு ரொம்ப இறுக்கமான ஒரு முகத்துல, கலகலப்பு இல்லாதவராக எப்போதுமே அவங்க காட்சி அளிப்பாங்க. முகத்துல ஒரு சந்தோஷம் இருக்கணுமா இல்லையா, ஒரு ஜாலியா ஒரு சிரிக்கிறது பேசுறது, அது எதுவுமே அவர்கிட்ட இருக்காது. எப்பவுமே ரொம்ப சோகமாகவே அவர் இருப்பார். இத ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு கவனிச்சுட்டு அந்த சஹாபி ஒரு நாள் கூப்பிட்டு கேட்கிறாங்க, மாலக்க தக்கூனு மஹ்சூனன், என்னப்பா எப்ப பார்த்தாலும் ஒரே சோகமா உம்முன்னு கம்முன்னு அப்படி உட்கார்ந்துகிட்டே இருக்கிறீங்க, என்னப்பா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறான். இப்ப அந்த சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாரு, யா ரசூலல்லாஹ் இன்னி அத்னபுத்து தம்பன் ஃபில் ஜாஹிலிய்யத். நான் ஜாஹிலியா காலத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால நான் ஒரு மிகப்பெரிய பாவத்தை செஞ்சுட்டேன். அந்த பாவத்தை நினைச்சுதான் எப்பவுமே நான் சோகமாவே உட்கார்ந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட பதில் சொல்றான். இப்ப ரசூலுல்லாஹ் என்னன்னு கேட்கும்போது, நான் சொல்லிருவேன், ஆனா அல்லாஹு தஆலா அந்த பாவத்தை மன்னிப்பானா இல்லையான்னு எனக்கு தெரியல அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட புலம்புறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் வற்புறுத்தி அப்படி என்னப்பா செஞ்ச அப்படின்னு கேட்கும்போது, அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட்ட பதில் சொல்றாரு, யா ரசூலல்லாஹ் இன்னி குன்து மனில்லதீன யக்துலூன பனாதஹும். அவர் தன்னை பற்றி ரசூலுல்லாஹ்ட்ட அறிமுகப்படுத்துறாரு பாருங்க. யா ரசூலல்லாஹ், அறியாமை காலத்துல நான் எப்படி இருந்தேன் அப்படின்னா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் அரபுகள்ல
பிறக்கக்கூடிய குழந்தை பெண் குழந்தையாக பெண் பிள்ளையாக இருந்தால் அதை உயிரோடு கொல்லக்கூடிய உயிரோடு புதைக்கக்கூடிய செயல்களை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கள, அவர்கள்ல நானும் ஒருத்தனா இருந்தேன். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் எனக்கு பெண் பிள்ளைகள் பிறந்தால் அவர்களை உயிரோடு கொல்லக்கூடியவனாக நான் இருந்தேன். சொல்றாரு, அவருக்கு ஒரு பொம்பளை புள்ள பிறக்குது, ஒரு பெண் குழந்தை பிறக்குது. பிறக்கும் போது அவர் வழக்கம் போல என்ன குழந்தைன்னு கேட்கிறாரு, உங்களுக்கு பொம்பளை புள்ள பிறந்திருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவர் வழக்கம் போல அந்த பிள்ளைய கொலை செய்வதற்கு தயாராகிறார். அப்படியா, சரி அப்ப நம்ம புள்ளைய தோண்டி புதைச்சிருவோம் உயிரோடி அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவருடைய மனைவி வர்றாங்க, வந்து சொல்றாங்க, இளைய இம்ராத்தி அன் அத்துருக்கஹா. மனைவி வந்து என்ன சொல்றாங்க, இந்த பிள்ளையாவது எனக்கு விட்டு வைங்களேன், இந்த பிள்ளையாவது நான் வளர்க்கிறேன், அது சாம வளர்ந்துட்டு போகுது, இதையாவது எனக்கு விட்டு வைங்களேன் அப்படின்னு கணவர்கிட்ட வந்து சொல்லுது. இந்த பிள்ளையாவது விட்டு வைங்களேன் அப்படின்னு சொல்லுதுன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னால நிறைய பிள்ளைகள் அவரு பொம்பளை புள்ளங்கிறதுக்காக வேண்டி கொண்டிருக்கிறார்னு அர்த்தம். அவரே சொல்றாரு, இன்னி வாதது இஸ்னத்தை அஷரத்த பனாத்தன் ஃபில் ஜாஹிலியத்தி. அறியாமை காலத்துல அதற்கு முன்னால அவருக்கு 12 பொம்பளை புள்ள பிறந்துச்சான். 12 பொம்பளை பிள்ளைகளையும் உயிரோடி அவர் கொண்டிருக்கிறாரு. இது 13ஆவது. அப்பதான் மனைவி கேட்கிறாங்க, இதையாவது விட்டு வையம்பா, நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி கேட்கும் போது அவரு சரி பரவாயில்ல வச்சுக்க, விட்டுக்கிறட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுடுறாரு. அந்த புள்ள வளருது, நல்ல விதமாக வளருது, பருவ வயதை அடையுது. வசாரத்து மின் அஜ்மலின் நிசா, நல்ல அழகான ஒரு பிள்ளையா, நல்ல லட்சணமான கண்குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு பிள்ளையாக அது வளருது. திருமண வயது. நிறைய பேர் என்ன செய்யறாங்க, அந்த பிள்ளைய பெண் கேட்டு வர்றாங்க. இப்ப இவருக்கு யாராவது அந்த பிள்ளைய, அவருடைய பிள்ளைய பெண் கேட்டு வந்தாங்கன்னா இவருக்கு மனசு என்ன வருது, நம்ம அந்த பிள்ளையை கட்டி கொடுத்து யாருக்கு முன்னாலேயே கை கட்டி நம்ம நிக்கணுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ரோஷம் மனசுல வருது. சரி, யாருக்கும் கட்டி கொடுக்காம வீட்டுல இருக்கட்டும் அப்படின்னா அது எப்படி ஒரு ஆண் துணை இல்லாம வீட்டுல வைக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம், ரெண்டுக்கும் மத்தியில போராட்டம். அப்ப என்ன பண்றாரு, அவரு ஒரு முடிவு செய்யறாரு. தன்னுடைய மனைவிட்ட சொல்றாரு, ஏமா இன்னி உரீது அன் அதுகப இலா அக்தரிபாய். பக்கத்து ஊர்ல என்னுடைய சொந்தக்காரங்கள்லாம் குடும்பத்துக்காரங்கள்லாம் அந்த ஊர்ல இருக்காங்கல்ல, நான் அவங்கள போய் பார்த்துட்டு வரலாம்னு நினைக்கிறேன். போய் அவங்கள போய் சந்திச்சுட்டு ஒரு ஜியாரத் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். போகும்போது நம்ம பிள்ளைய நான் கூட்டு போறேன், நீ தயார் பண்ணி அனுப்பிச்சு வை அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவிட்ட சொல்றாரு. அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, பொம்பளை புள்ளனாலே இப்படி வெறுத்துக்கிட்டு இருந்தவர் குடும்பத்துக்காரங்கள்ட்ட பிள்ளைய கூட்டு போய் காமிக்கணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மாறிட்டார அப்படின்னு சந்தோஷப்பட்டு நல்ல அந்த பிள்ளைய அலங்காரம் பண்ணி தயார் பண்ணி கணவர் கூட வாப்ப கூட பிள்ளைய அனுப்பி வைக்கிறார். போகும்போது மனசுல அந்த அம்மாவுக்கு ஒரு எண்ணம், என்னமும் செஞ்சு போடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு போனவரை திரும்ப கூப்பிட்டு உறுதிமொழி எடுக்குது. நீ கேட்டதை நம்பி என் பிள்ளைய நான் அனுப்பி வைக்கிறேன், அதை நல்ல விதமாக கூட்டு வர வேண்டியது உன் பொறுப்பு அப்படின்னு சொல்லி கணவர்கிட்ட உறுதிமொழி வாங்கி அனுப்பி வைக்கிறேன். இல்லம்மா நான் நல்ல விதமா கூட்டு வந்துருவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாரு. போற வழி ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமான தனியாக இருக்கக்கூடிய ஒரு கிணறு, அந்த கிணத்துக்கிட்ட புள்ளைய கூட்டு போறாரு. புள்ள பக்கத்துல, அவர் பெத்த புள்ள, அவருடைய புள்ள பக்கத்துல நிக்குது. இவர் கிணத்தை பாக்குறாரு, புள்ளையும் பாக்குறாரு. இப்ப அந்த பிள்ளைக்கு மனசுல ஒரு எண்ணம் தோன்றிடுச்சு, நம்ம அப்பா நம்மளை என்னமோ செய்ய போறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம்
அந்த பிள்ளைக்கு தோன்றிடுச்சு மனசுல. உடனே தன்னுடைய தகப்பனாரை பார்த்து அந்த புள்ள கேக்குது, யா அபத்தி ஐச துரீது அன் தகுத்துலபி. பாப்பா, கிணத்தை பார்த்துக்கிட்டே இருக்கியல, என்ன கிணத்துல தள்ளி கொல்ல போறீங்களா? அந்த காட்சியை கொஞ்சம் அப்படி கற்பனை பண்ணி பாருங்க. நல்லா பாதுகாக்கணும். நம்மளும் பிள்ளைகளை பெற்றிருக்கிறோம். என்ன கிணத்துல தள்ளி கொல்ல போறீங்களா வாப்பா அப்படின்னு கேக்குது. உடனே இவருக்கு மனசுல கொஞ்சம் இறக்கம் வந்துருச்சு. டக்குன்னு என்ன பண்ண, இல்லம்மா ஒண்ணும் இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைய பாக்குறாரு. பார்த்துட்டு திரும்ப கிணத்தை பாக்குறாரு. அவருக்கு திரும்ப மனசுல எண்ணம் வந்துருச்சு, நம்ம இதை தாண்டி போயிடக்கூடாது, உள்ள தள்ளிடணும் அப்படிங்கிற எண்ணம் வருது. திரும்ப பிள்ளையினுடைய முகத்தை பாக்குறாரு. இப்ப அந்த புள்ள வாப்பவை பார்த்து சொல்றது, யா அபத்தி லா துதி அமானத்த உம்மி. பாப்பா, வரும்போது எங்க மாட்ட என்ன சொல்லிட்டு வந்த ஞாபகம் இருக்கா? பிள்ளைய நான் நல்ல விதமா பத்திரமா கூட்டு வந்துருவேன் அப்படின்னு உம்மாட்ட வாக்குறுதி கொடுத்துட்டு வந்திய, அந்த வாக்குறுதிக்கு மாற்றம் பண்ணிடாதப்பா அப்படின்னு சொல்லி வாப்பிட்ட சொன்ன உடனே கொஞ்சம் இவருக்கு மனசு மாறுது. சரி போவோம் அப்படின்னு கிளம்பும் போது ஷைத்தான் திரும்ப அந்த எண்ணத்தை கொண்டு போய் போடுறான். இதுதான் சான்ஸ், இதை மிஸ் பண்ணிடாத அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை போடுறான். போட்ட உடனே அவர் சொல்றாரு, டக்குன்னு நான் என்ன பண்ண, இதுக்கு மேல விட்டா மனசுல இறக்க வந்துரும் அப்படின்னு சொல்லி அவரு அப்படி கொஞ்சம் கூட யோசிக்காம கதற கதற அந்த புள்ள சத்தம் போட அப்படியே தூக்கி அந்த கிணத்துக்குள்ள தள்ளிட்டார். உள்ள கிணத்துக்குள்ள தள்ளிட்டார். உள்ள அந்த புள்ள அவரே சொல்றாரு, அந்த புள்ள உள்ள போகும்போது புள்ள அப்படி உள்ள விழும்போது சத்தம் போடுது, யாபத்தி கத்தல் தனி. பாப்பா, நீ பெத்த புள்ள என்ன இத்தனை வருஷம் வளர்த்துட்டு இப்ப கிணத்துல தள்ளி நீனே கொன்னுட்டிய வாப்பா அப்படின்னு சொல்லி புள்ள அப்படி சத்தம் போடுது. சத்தம் போட்டுக்கிட்டே கிணத்துக்குள்ள உள்ள விழுது. உள்ள தண்டிக்குள்ள விழுந்த புள்ள, காப்பாத்துங்க காப்பாத்துங்க வாப்பா, என்ன கொன்றாதிய, காப்பாத்துங்க காப்பாத்துங்கிற சத்தம் உள்ள கிணத்துக்குள்ள இருந்து வருது. அவர் சொல்றாரு பாருங்க, அந்த கிணத்துக்குள்ள பிள்ளைய தள்ளியாச்சு. இவர் கிணத்துக்கு பக்கத்துல கொஞ்சம் தள்ளி நிக்கிறாரு. அவர் எதுக்காக நிக்கிறாரு தெரியுமா? உள்ள இருந்து வரக்கூடிய சத்தம் அடங்குற வரைக்கும் நம்ம நிப்போம். நம்ம போயிட்டோம் அப்படின்னா அந்த சத்தத்தை வேற யாராவது கேட்டு வந்து காப்பாத்திடக்கூடாது. அப்ப சத்தம் அடங்குற வரைக்கும் நம்ம நிப்போம்னு சொல்லி அவர் நிக்கிறாரு. உள்ள இருந்து வரக்கூடிய சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு சத்தம் நின்றுச்சு. அது வரைக்கும் அவர் அங்க வெயிட் பண்ணிட்டு நிக்கிறாரு. எப்படித்தான் அதெல்லாம் மனசு எப்படி வருதுங்கிறதே தெரியல. எப்படி இருந்திருக்கிறாங்க பாருங்க பெண்களுடைய விஷயத்துல. அது வரைக்கும் வெயிட் பண்ணி நிக்கிறதுக்கெல்லாம் ஒரு ரொம்ப பெரிய கல்லஞ்ச வேணும். வெயிட் பண்ணி நிக்கிறாரு, சத்தம் நின்றுச்சு. உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, திரும்பி வந்துட்டார். வீட்டுக்கு வந்தா மனைவி கேட்கிறாங்க, பிள்ளை எங்க? போகும்போது கிணத்துல தவறி விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி மனைவிட்ட அவரு போய் சொல்லிட்டாரு. அந்த அம்மாக்கு தெரியுமா தெரியாதா? ஏற்கனவே என்னமெல்லாம் பண்ணிருக்கிறாருங்கிறது தெரியத்தானே செய்யும். அதுக்கு மேல அது என்ன பேச முடியும்? அமைதியாக உட்கார்ந்துருச்சு. இத அவரு ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாரு, இதானா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால செஞ்ச பாவம். இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செஞ்சிருக்கிற. இத நினைச்சு எனக்கு மனசுல ரொம்ப காயமாயிருச்சு. நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் அல்லாஹு தஆலா அதை மன்னிப்பானா மன்னிக்க மாட்டானா அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு சந்தேகம் என் மனசுல இருக்குது. அதான் நான் ரொம்ப கவலையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட அந்த சஹாபி பதில் சொல்றாரு. இதை கேட்ட உடனே ஃபபக்கா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் அப்படி தேம்பி தேம்பி அழுகுறான். ஏன்னா ரசூலுல்லாவும் 4 பொம்பளை பிள்ளைக்கு தகப்பன் தானே. தேம்பி அழுகுறாங்க. அழுதுட்டு அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அந்த சஹாபியை பார்த்து சொல்றாங்க, லவ் உமிர்து அன் உஆகிப அஹதன் பிமா ஃபஅல ஃபில் ஜாஹிலியத்தி லஆகபதுக. ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால செஞ்ச பாவத்திற்கு அவர் முஸ்லீம் ஆனதற்கு பிறகும் தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு அல்லாஹ் எனக்கு அனுமதி கொடுத்தான்னா உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஆனா ஒருத்தர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாருன்னா அதுக்கு முன்னால செஞ்ச பாவங்களை அதை அல்லாட்ட ஒப்படைச்சிடணும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கிறதுனால உன்னை நான் சும்மா விடுறேன். உன விஷயத்துல அல்லாஹு தாலா முடிவெடுப்பான். இந்த பிள்ளைகளையெல்லாம் நீ கொன்னியோ கியாமத்து நாள்ல அது பொம்பளை புள்ளங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த பிள்ளைகளையெல்லாம் நீ கொன்னியோ அது கியாமத்து நாள்ல அல்லாட்ட போய் நிற்கும், நியாயம் கேட்கும். அதுக்கு நீ அல்லாட்ட பதில் சொல்லிக்க. ஆனா தயவு செஞ்சு நம்ம அடிக்கடி உன் முகத்தை என்கிட்ட கொண்டு வந்து காட்டாதங்கிறத சொல்லுவோம். அப்ப இந்த செய்தி ஹதீஸ்ல பைஹக்கில வரக்கூடிய செய்தி இது. இந்த செய்தி ரசூலுல்லாஹ்வுடைய மனசுல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இந்த மாதிரிலாம் இருந்திருக்கிறாங்க பெண்கள் அப்படிங்கிற பொம்பளை புள்ளங்கிற காரணத்துக்காக இவ்வளவு கொடூரமானவர்களாக இருந்திருக்காங்களா அப்படிங்கிற இந்த செய்திகள் ரசூலுல்லாஹ்வுடைய மனசுல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்கன்னா கொலை செய்யக்கூடிய அந்த கொடூரமான செயலுக்கு யாரும் போக மாட்டாங்க. சஹாபி ஆயிட்டாங்க, முஸ்லீம் ஆயிட்டாங்கன்னா கொலை செய்யக்கூடிய கொடூரமான நிலைக்கு யாரும் போக மாட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். ஆனா அவ்வளவு மோசமான நிலையில இருந்தவங்க அதனுடைய எச்சம் இருக்கும். பெண்களை உதாசீனப்படுத்துறது, பெண்களை அசிங்கப்படுத்துறது, மனைவிமார்களை மட்டமா நினைக்கிறது, இந்த செயல்பாடுகள் இருக்கும். மழை நின்னாலும் தூறல் விழுந்துகிட்டு இருக்குமா இல்லையா? மழை ஓங்கி பெஞ்சு நின்றுச்சு, ஆனா கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் தூறல் விழுந்துகிட்டு இருக்குமா இல்லையா? அந்த மாதிரி கொலை செய்யக்கூடிய லெவல்ல இருந்தவங்க இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க, அதை தொடர மாட்டாங்க. ஆனா அந்த உதாசீனம், அந்த அவமானம் அது அவங்கள்ட்ட தொடருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ரசூலுல்லாஹ் பார்த்ததுனால என்ன பண்றாங்க, யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் நம்முடைய காலத்துல இருந்து கியாமத்து நாள் வரைக்கும் முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் பெண்கள்கிட்ட, குறிப்பாக மனைவிமார்கள்ட்ட எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மரியாதைக்குரியவர்களாக அவர்கள் நடந்து கொள்ளணும், அவங்களோட நல்ல விதமாக நடத்தணும் என்பதற்காக ரசூலுல்லாஹ் சில திட்டங்களை தீட்டினாங்க. அந்த திட்டங்களை ரசூலுல்லாஹ் செயல்படுத்தினாங்க. அது என்ன திட்டங்களை தீட்டினாங்க? பெண்களை, குறிப்பாக மனைவிமார்களை நல்ல விதமாக நடத்தக்கூடியவனாக ஒரு முஸ்லிம் இருக்கணும், அப்படி மாறணும், மாற்றணும் என்பதற்காக ரசூலுல்லாஹ் என்ன திட்டங்களை தீட்டினாங்க என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹு தாலா வரக்கூடிய வாரத்திலே நாம் பார்ப்போம். அல்லாஹு தாலா அவனுடைய மார்க்கத்தை விளங்கி செயல்படக்கூடிய நன்மக்களாக நம்மை ஆக்கி அருள் பாலிப்பானாக.